வாங்க இன்றைக்கி கலைஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைசூர் பாக் தான் எப்படி கரெக்டான அளவுகளோடு செய்கிறதுன்னு கரெக்டாக பக்குவமாக செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கங்க. இது 200 கிராம். இந்த கப்பில் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் சர்க்கரையெல்லாம் அளந்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இந்த கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அடிப்பிடிக்காமல் கருகிடாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு சல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மாற்றிட்டு அதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த கட்டிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக உடச்சி விட்டு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்குங்க. இப்போ இதையை வந்து இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை மாற்றிட்டு இது கூட வந்து நம்ம எந்த கப்பால் கடலை மாவு அளந்தோமோ அதே கப்பால் வந்து நம்ம நெய் கலந்துக்கலாம். இப்போ இந்த கப்பால் 2 கப் நெய் கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இப்போ இது வந்து நெய் மைசூர் பாக் சூப்பராக கரெக்டாக இதே அளவுகளோடு செஞ்சிங்கன்னா கரெக்டாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து இதை பாகு காய்ச்சலுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த கப்பால் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பால் வந்து நம்ம 2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமாகவும் சேர்த்துனிங்கன்னா நீங்கள் பாகு காய்ச்சலுக்கு லேட் ஆகும். இப்போ 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ பாகு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு கம்பி பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச இந்த கடலை மாவு நெய்யில் அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நீங்கள் மறக்காமல் இதை வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். இப்போ இதையெல்லாம் சுத்தமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி அல்லைகளெல்லாம் ஒட்டி இருக்கிறதையெல்லாம் ஓரங்களில் அதையெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா. இப்போ அடி பிடிக்காமல் இப்படி நல்லா அடியிலிருந்து நல்லா கிளறி விட்டு இருக்கணும். நல்லா நுரைச்சி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான பக்குவம். பாருங்கள், நான் கடைசியாக காமிக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நீங்கள் இப்போ தான் ஜாக்கிரதையாக நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போது நல்லா பொதுன்னு வரும் கடலை மாவு. இப்போ பாருங்கள், இது கரெக்டான பக்குவம். இப்போ வந்து அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுலையோ ட்ரேலையோ நெய் தடவிட்டு அதில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சமன் பண்ணி விட்டுருங்க. சூடு ஆறக்குள்ளையாவே நம்ம பீஸ் போட்டு வச்சிடணும். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக பீஸ் போட்டு வச்சிடலாம். எவ்வளோ கரெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டு வந்து நீங்கள் கரெக்டான பக்குவத்தோடு செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் வரும், அதே சமயத்தில் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுட்டு நம்ம லைட்டாக ஆறட்டும்னு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த பீஸை எடுத்து நான் உடச்சி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. இப்போ நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.